சிறகடிக்க ஆசை சிறகில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜயன் இருந்துட்டு, அண்ணாமலைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அண்ணாமலை இல்ல. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி இருந்துட்டு மீனாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன இது அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருக்கு. விஜயாவுக்கு ஃபோன் பண்ணாலையும் விஜயாவும் ஃபோனை எடுக்க மாட்டேன்றா. வீட்டில் எல்லாரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்கவும், பாட்டிக்கிட்ட இப்போ சொன்னால் பாட்டி ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அதனால் பாட்டிக்கிட்டலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு, இல்லை பாட்டி நானும் கொஞ்சம் வேலையாக வெளியில் வந்துட்டேன். மாமாவும் பரசுராம அங்கிளோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அத்தையும் பார்வதி ஆண்டிக்கும் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அதனால் அவங்களும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இவ வாயை வச்சுட்டு சும்மா இருந்ததானே எது எதையோ கணக்க போட்டுட்டு முத்தோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தா. இப்போ அந்த பார்வதி ஏதோ கொஞ்சம் பிள்ளை இல்லைன்றதுனால யாரோ ஒருத்தர் கூட நண்பராக இருக்கா. சந்தோஷப்பட வேண்டியதானே. அதுக்கு போய் அவள் பிள்ளைய வர சொல்லி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அதை சொல்கிறதுக்காகலாம் ஃபோன் பண்ணலை. அண்ணாமலையை பற்றி ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்க தோணுது. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி நெஞ்சு ரொம்ப பதறி போதும். அதனால தான் அண்ணாமலை கிட்ட பேசலான்னு நினச்சேன். சரி நீ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது விஜயை கேட்டோன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.